வணக்கம் நண்பர்களே. இன்று ஜூலை 14. இன்று ஒரு நடிகரின் பிறந்த நாள். ஆமாங்க, தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஹீரோ, நாட்டாமை என்று அழைக்கப்படும் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாள் தாங்க. அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சிறிதாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சி உள்ளே போகலாம். சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா. வாவேந்தும் வம்சத்தில வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா. சரத்குமார் அவர்கள் ஜூலை 14, 1954 புதுடெல்லியில் வாழும் தமிழ் தம்பதியர் ராமநாதன் புஷ்பலீலா என்ற தம்பதிகளுக்கு மூன்றாவது செல்ல மகனாக பிறக்கிறார். சரத்குமார் அவர்கள் 1988 தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். அந்த படத்தின் தயாரிப்பாளரும் அவரே. கண்சிமிட்டும் நேரம் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெறுகிறது. பிறகு புலன் விசாரணை என்ற படத்தில் வில்லனாக நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுகிறார். அந்த வருடத்தின் சிறந்த வில்லன் கதாபாத்திரம் என்று தமிழ் அரசின் விருதையும் பெறுகிறார். தொடர்ந்து எதிர்மறையான தோற்றங்களில் நடித்தே வருகிறார். அவர் கதாநாயகனாக நடிக்க அடித்தளம் போட காரணமாக சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் பாசக்கார அண்ணனாகவும் அண்ணனுக்கு கட்டுப்பட்ட தம்பியாகவும் அசத்தியிருப்பார். இதன் பிறகு தொடர்ந்து முக்கிய வேடங்களில் நடித்து வருகிறார். 1992 பவித்ரன் இயக்கத்தில் குஞ்சுமோகன் தயாரிக்க சரத்குமார் அவர்கள் ஒரு திறமையான பாதுகாப்பு அதிகாரியை நடத்தி சிறப்புகிறார். படம் 100 நாட்களை கடந்து வெற்றி பெறுகிறது. பிறகு 1994 நாட்டாமை என்னும் மாபெரும் வெற்றி திரைப்படம் கொடுக்கிறார். தென் மாவட்டங்களில் இவரது ரசிகர்கள் பட்டாளம் பெருகுகிறது. தொடர்ந்து சூரிய வம்சம், சிம்மராசி, பாட்டாளி, அரசு ஐயா ஏ என்று வெற்றி படங்களை கொடுக்கிறார். திரைக்கு வருவதற்கு முன் இவர் மிஸ்டர் மெட்ராஸாக வெற்றி பெறுகிறார். அது மட்டும் இப்போது இருக்கும் இளைஞர்களுக்கு தனது உடலை எப்படி பேணுவது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிறார். காஞ்சனா என்ற திரைப்படத்தில் திருநங்கையாக நடித்து நல்ல வரவேற்பு பெறுகிறார். போர்தொழில், திஸ் மைல் மேன், 3PSK என்று இப்போது வரை வெற்றி படங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரது வெற்றி தொடர வேண்டும். அவர் கடைசி வரை நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ எம்பி போட்டோ டிசைனிங் சார்பாகவும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் பாசறை தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துகிறேன். அன்புடன், சரத் மாயக்கண்ணன்.